ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையிலேயே வீட்டுல மிகப்பெரிய சண்டை. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, வந்திருக்க 3 கெஸ்ட் தான் தரமா ஒரு மேட்டரை கொளுத்தி போட்டாங்க. அதாவது இந்த ஹோட்டலோட மேனேஜர் யாருன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான். அவங்களை கூப்பிட்டு, அதாவது பாருங்க, உங்களோட ஒர்க்கர்ஸ் யாருமே வந்து யூனிஃபார்ம்லயே இல்ல, என்னதான் ஹோட்டலை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துனாங்க. அதுல காண்டான திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியே போயிட்டு என்னதான் வேலை பாக்குறீங்க, யாருமே வந்து யூனிஃபார்ம்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணிட்டு உங்க கீழே இருக்க அசிஸ்டன்ட்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு உடனே வந்து எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாத்தணும், 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆஷா பேச பார்க்க முடிஞ்சது. இதுலதான் வந்து பிரச்சனையா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் துஷார் அவர்கள் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்தார் போல. அங்க இருந்து வந்து அதெல்லாம் அவங்க எப்படி சொல்ல முடியும், 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும்ல, நான் ஒன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு தான் நான் வர முடியும், நான் நேற்றும் குளிக்கல இன்னைக்கும் குளிக்கல, நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சண்டை ஆரம்பிச்சாப்ல. வியன்னா உண்மையிலே மக்களே, வியன்னா வந்து சைலண்ட் கில்லர் தான். பின்னாடி இருந்து தூண்டி விட்டே இருக்காங்க, நீ கேளு நீ கேட்கறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அவரோட டீம் லீடர் வந்து அவங்கள கூட்டு போக பாக்குறாங்க. பட் ஆனா அங்க வந்து துஷார் வந்து ஒரு பெரிய வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. அப்ப திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க இப்படி ரூடாலாம், ஒழுங்கா போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, நான் ஒன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு வந்து தான் வேலையை பார்ப்பன்ற மாதிரி அவர் வந்து அவர் தரப்ப சொல்லிட்டு இருக்க. திவ்யா கணேஷ் அதெல்லாம் காதலியே வாங்காம அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் யூனிஃபார்ம்ல இல்ல, ஓகேவா? யூனிஃபார்ம்ல இருக்குது 2 பேர் தான். ஒன்னு பிரஜின், இன்னொன்னு வந்து நம்ம சபரி அவர்கள். சபரி அவரோட காஸ்டியூம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாப்ல, ஓகேவா? மீதி யாருமே வந்து யூனிஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் ஒருத்தரா போயிட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு வராங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜரே வந்து ஆர்டர் எடுக்கிறீங்க, மேனேஜரே வந்து கிளீன் பண்றீங்க, மேனேஜரே எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா மீதி இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன வேலை தான் பாப்பாங்கன்ற மாதிரி நம்ம கெஸ்ட் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. முக்கியமா வந்து இந்த எஃப்ஜே எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்க கூட மாட்டீங்க, என்னதான் அட்ரஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து திவ்யா கணேஷை கேட்டாங்க. திவ்யா கணேஷை கிழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுல காண்டான திவ்யா கணேஷ் தான் வந்து அங்க போயிட்டு பெஞ்ச் அடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு, ஓகேவா? இதுலதான் வீட்டுல பெரிய சண்டை நடக்குது. அது மட்டும் இல்ல மக்களே, முக்கியமான அப்டேட் என்னன்னா, திவ்யா கணேஷோட அந்த மேனேஜர் போஸ்டிங் பறிக்கப்பட்டு நம்ம விக்ரஸ் விக்ரம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான அப்டேட். அது வந்து இன்னைக்கு காலையில இருந்தே பார்க்க முடியும். திவ்யா கணேஷ் வந்து ஒரு மாதிரி மாறிட்டாங்க. அதாவது அந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு விஷயம் சொன்ன உடனே திவ்யா கணேஷ் வந்து அதை மைண்ட்ல ஏத்திட்டு, என்ன கேட்காதீங்க, எது வந்தாலும் கெஸ்ட் கேளுங்க அப்படின்ற மாதிரி கனியார்கிட்ட சண்டை போனதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டே வந்து என்ன கேட்காதீங்க, எதுவுமே இது வந்தாலும் பிக் பாஸ் கேட்டுக்கோங்க, நான் வந்து இங்க வேலை தான் சொல்ல முடியும், நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றது காதுல வாங்காம அவங்க வந்து ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. அதாவது கோவமா இருக்காங்கன்னு புரியுது. பட் ஆனா அது ஒரு ஜோனுக்கு போயிட்டு ஒரு மாதிரி அதை எடுத்துட்டு போறது வந்து பாக்கிறதுக்கு நல்லா இல்ல. அவங்க வந்து எல்லாரும் சொல்றதையும் காதுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதனாலதான் வந்து அவங்களோட பதவி பறி போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்பதான் வந்து அந்த ஸ்டார் கொடுக்குற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. யாருக்கு ஸ்டார் போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அது அப்டேட் வரும்போது நான் கொடுக்குறேன் கண்டிப்பா. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.